ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சென்டர் கிளிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கிளிப்புக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு சாரீலேருந்து அப்படியே எடுத்து ட்ரேஸ் பண்ண ஃப்ளவர். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே க்ளூ போட்டுட்டு நான் வந்து ஒயின் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் 2 வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா திலகம் ஸ்டோன் வந்து மெரூன் கலரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு திலகம் ஷேப் வருது, அதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயுமே இதே மாதிரி நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணி அந்த இடத்துலையுமே ஸ்டோன் செயின் வச்சு இப்படி கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயுமே நான் க்ளூ போட்டுட்டு அங்கேயுமே நான் ஸ்டோன் செயின் தான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் வந்து நான் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஷார்ப் வர இடத்துல கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் முடிச்சுட்டு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் ஸ்டோன் செயினும் கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஒயிட் கலர்லேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்காக வந்து ஒரு 5 இது வருது. அதுக்கு வந்து ஒரு 3 பீசஸாக வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயினில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அந்த பெட்டல்ஸ்க்கும் உங்களுக்கு அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளவரில் வரும் இல்லையா அந்த இது மாதிரி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 mm ரவுண்ட் ஒயின் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட லுக் வைஸ் வந்து இன்னுமே நம்மளுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே திலகம் வச்சதுக்கு மேலே ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளூ பென் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கூட இது பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டு நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க கேப்புக்கு க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இதில் வந்து ஒயின் கலர் திலகம் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 3D லுக் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை 3D வேண்டான்னீங்கன்னா நீங்கள் ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் நீங்கள் நார்மலாக கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3D எஃபெக்ட்காக இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கேப் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட் கொடுக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த பெட்டலுக்கு நான் க்ளூ போட்டுட்டேன். இதுக்கு வந்து கோல்டு கலர் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டால் உங்களுக்கு லுக் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கிடைக்கும். தனித்தனியாக இல்லாமல் இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுக்குற இடத்துலலாம் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் ஆப்போசிட்லேயே முடிச்சுட்டு காட்டுறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற பெட்டலுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு இதுவும் வந்து ஒரு 3D லுக்கில் தான் பண்ண போகிறேன். ஒயின் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி திலகம் எப்படி வச்சோமோ அதே டைப்பில் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சாரீலேருந்து எடுத்து அப்படியே பண்ணுறது. எக்ஸாக்ட் மேட்ச் வேணுங்கிறக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற பெட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு க்ளூ போட்டுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஒயின் கலரில் கட் பீட் எடுத்திருக்கேன். அந்த கட் பீடை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம். ஒரு செகண்ட் போட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டா இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு பெட்டல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து க்ளூ போட்டுக்கலாம். இதுக்கு க்ளூ போட்டுட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டு கலரில் ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு 3D லுக்லேயே தான் பண்ணுறேன். ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இதுக்கு முன்னாடி பெட்டல்ஸ்க்கு எந்த டைப்பில் கொடுத்தோமோ அந்த டைப்பில் தான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டலில் ஒரு சைடு மட்டும் நான் க்ளூ போடுற மாதிரி போட்டுக்கிறேன். இந்த 2க்கும் ஒரே மாதிரி க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பெட்டலுக்குமே இந்த கீழே வரைக்கும் ஒரு சைடுக்கு வர மாதிரி. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற பெட்டலுக்குமே நம்ம இதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த மாதிரி கிளிப்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுல்லி கஸ்டமைசபிள், என்ன கலரில் என்ன டிசைனில் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு இதுக்குள்ளே க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து 3mm ரவுண்ட் ஒயின் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 3D லுக்லேயே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு லுக் தெரியும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேங்கிறத நான் வந்து காட்டுறேன். 2 சைடுமே இதே மாதிரி க்ளூ போட்டுட்டு அந்த 3mm ஸ்டோனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி கேப் தெரியாமல் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இதுக்கு அவுட்லைனாக நீங்கள் வந்து ஜர்தோசி கொடுக்குறனால கொடுக்கலாம். நான் வந்து இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இதே வந்து லுக் வைஸ் நல்லாவே எடுத்து கொடுத்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறேன்னா நார்மல் நீடில் அண்ட் ஸ்விங் த்ரெட் வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒயின் கலர் கட் பீடு, கோல்டு கலர் கட் பீடு, கோல்டு கலர் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்து கட் பீடு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எகைன் ஒரு கோல்டு கலர் சுகர் பீடு, அதுக்கப்புறமா வந்து கோல்டு கலர் கட் பீடு. இந்த மாதிரி வந்து ஒயின் கலரும் கோல்டும் வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம வந்து நீடில் போட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஆரி ப்ளவுஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்குற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாரீக்கு ரெடி பண்ண கிளிப் தான் இதுவும். ஒயினும் ஒரு 6 பீஸ் 7 பீஸ் எடுத்தோம்னா அதுக்கடுத்து ஒரு கோல்டு பீடு, அதுக்கப்புறமா எகைன் வந்து கோல்டு கலர் கட் பீடு, அப்புறம் சுகர் பீடு, அப்புறம் ஒயின் கலர் கட் பீடு. இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளவரில், அதில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நான் லென்த்துக்கு வச்சு பார்த்துட்டேன். நான் லென்த் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இனிமேல் ஷார்ட்டாக கொடுக்குறனால கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து இது வந்து 3 டைம்ஸ் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்றை விட ஒன்று கொஞ்சம் லென்த் அதிகமாக போகிற மாதிரி க்ளூ போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்மால் லேயர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லைனை வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற லேயர், அதுக்கு அடுத்த லைனில் வந்து அதுக்கு பெருசாக இருக்குது இந்த த்ரெட்டை வச்சு நம்ம அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லுக் இருக்கும். நீங்கள் இதை விட ஷார்ட்டாக கூட ரெடி பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இதை வந்து க்ளூ போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் வேக் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். வேக் ஷீட்டில் வச்சு இதை வந்து ஒரு செக்யூர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் சிறுசாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வேக் ஷீட் கொடுக்கல. இப்போ போட்டோம் இல்லையா அதுக்கு மட்டும் செக்யூர் பண்ணுறக்காக வச்சு வேக் ஷீட்டில் சும்மா சிறுசாக கட் பண்ணி அந்த த்ரெட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே க்ளூ போட்டுட்டு இந்த வேக் ஷீட்டை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க அந்த பிளேஸை. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து வெளியே வராது. க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு ஹேர்லேயும் அது வந்து இதாகாது. அதுக்காக ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி வேக் ஷீட்டில் க்ளூ போட்டுட்டு அந்த த்ரெட்டை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கிளிப்பில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப் எடுத்துக்கலாம். சென்டர் கிளிப்பில் வந்து க்ளூ போட்டுக்கலாம். இந்த சென்டர் கிளிப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கிளிப் எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். க்ளூ போட்டுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குதோ சென்டர் கிளிப் வெளியே தெரியாமல் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டுக்கோங்க. கிளிப்ஸ் போட்டுட்டு ஹோல் நைட் வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிரும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் நேரில் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டில் சூப்பராக நல்லா அழகாக வந்து ரெடியாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.